உலகளாவிய பொருளாதார மாற்றங்கள், தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் முதலீட்டு மனநிலையின் மாற்றங்கள் ஆகியவை இணைந்து வெள்ளியை ஒரு சாதாரண உலோகத்திலிருந்து எதிர்கால பொருளாதாரத்தில் தவிர்க்க முடியாத வளமாக மாற்றியுள்ளன. இந்திய சந்தையிலும் குறிப்பாக தொழில் மற்றும் முதலீட்டு துறைகளிலும் வெள்ளியின் தேவை தொடர்ந்து உயர்ந்து வரும் நிலையில் அதன் விலை சரிவதற்கான வாய்ப்புகள் குறைந்து அதிகரிப்புக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் என்று மதுரை அமெரிக்கன் கல்லூரி முன்னாள் பொருளாதாரத்துறை பேராசிரியர் முத்துராஜ் தெரிவித்துள்ளார். அதன்படி அவர் கூறும் பொழுது, வணக்கம். வெள்ளி பொருளாதாரம் சொல்கிறோம். இன்றைக்கு இந்தியாவில் வெள்ளியின் விலை கூடிக்கொண்டே வருகிறது. காரணம், வெள்ளியின் தேவை கூடிக்கொண்டே வருகின்ற காரணத்தினால். அதை விட முக்கியம் வெள்ளியின் அளிப்பு, அதாவது வெள்ளியெல்லாம் உற்பத்தி செய்வதற்கான சிரமங்கள் நிறையாக இருக்கிறது. வெள்ளியினுடைய விலை கூடுவதற்கு மிக முக்கியமான காரணம் வெள்ளியினுடைய தேவை கூடிக்கொண்டே இருக்கிறது. காரணம், கடந்த 5-6 ஆண்டுகளில் இந்திய வரவு செலவு திட்டத்திலும் மாநிலங்கள் அளவில் இருக்கக்கூடிய வரவு செலவு திட்டத்திலும் எலக்ட்ரானிக்ஸ் பொருள்களுக்கு, குறிப்பாக ஒரு ஆட்டோமொபைல்ஸாக இருக்கட்டும், எலக்ட்ரானிக்ஸாக இருக்கலாம், இந்த பொருளுக்கான வரி விலக்கு கொடுக்கின்ற பொழுது, அதை ஊக்குகின்ற செய்கின்ற பொழுது, அதை உற்பத்தி செய்யக்கூடிய பல தொழில்கள் இந்த வெள்ளியை பயன்படுத்துகின்ற சூழல் இருக்கிறது. நம்ம டொமஸ்டிக் கன்சம்ஷன் சொல்கிறோம், குடும்பத்தில் இருப்பவர்கள் பயன்படுத்துவதை தாண்டி, நம்ம கலாச்சார சடங்குகளுக்கு பயன்படுத்துவதை தாண்டி தொழில்களிலே அதிகமாக பயன்படுத்தப்படுகின்ற காரணத்தினால் வெள்ளியினுடைய விலை கூடிக்கொண்டே இருக்கிறது. வெள்ளியின் விலை குறையாதா என்றால், எனக்கு தெரிந்து இன்னும் 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகளுக்கு வெள்ளி விலை குறைய வாய்ப்பில்லை. காரணம், 2 காரணங்கள். ஒன்று, வெள்ளியின் தேவை கூடிக்கொண்டே இருக்கிறது. இன்னொன்று, அதனுடைய பதிலீட்டு பொருளாக தங்கத்தை பார்க்கிறோம். தங்கத்தின் விலை கூட கூட வெள்ளியின் விலையும் கூடும். காரணம், இந்த கலாச்சார பண்பாட்டுக்காக வாங்கக்கூடிய வெள்ளியின் அளவு கூடும். ஏனால் தங்கம் வாங்க முடியாதவர்கள் வெள்ளியை வாங்க முயற்சி செய்வார்கள். அந்த அடிப்படையிலே வெள்ளியின் விலை கூடிக்கொண்டே இருக்கும். இந்த தேவையை குறைக்க முடியுமா என்றால், எனக்கு தெரிந்து வெள்ளியின் தேவை குறைப்பதற்கான சாத்தியம் மிக குறைவு. காரணம், நிறைய கனரக தொழிலாகட்டும் சிறுதொழிலாகட்டும் வெள்ளியை அதிகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இன்னும் 5-10 ஆண்டுகளுக்கு வெள்ளியின் விலை குறைவதற்கான வாய்ப்பு குறைவு. அரசாங்கம் இதற்கான திட்டங்களை, மாற்று திட்டங்களை, குறிப்பாக வெள்ளி பயன்படுத்தக்கூடிய பொருள் அடிப்படையில் மாற்று உலோகங்களை கண்டுபிடிக்க முடியுமா, பயன்படுத்த முடியுமா என்பது முக்கியம். எனக்கு தெரிந்த நிறைய நாடுகளிலே அதுக்கான மாற்று திட்டங்கள் வைத்து கொண்டிருக்கு. நீங்கள் எங்கெல்லாம் சோலார் பேட் போடுறாங்களோ, எங்கெல்லாம் எலக்ட்ரானிக்ஸ் பொருள் பயன்படுத்துகிறாங்களோ, எங்கெல்லாம் ஆட்டோமொபைல்ஸ் அதிகமாக பயன்படுத்துகிறாங்களோ, குறிப்பாக சோலார் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இந்த வெள்ளி பயன்படுத்தக்கூடிய சூழல் இருக்கிறது. இது ஒரு மிக முக்கியமான காரணமாக பார்க்குறோம். ஒருபுறம் வளர்ச்சி அடைந்த மாநிலங்கள் எல்லாம் இந்த வெள்ளியை அதிகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. அங்கெல்லாம் பயன்பாடு கூடக்கூடிய வெள்ளியின் தேவை கூடுகிறது. வெள்ளி தேவை கூடக்கூட வெள்ளியின் விலை கூடும். இப்போ இந்த வெள்ளியை இறக்குமதி செய்ய முடியுமா என்றால், எனக்கு தெரிந்து அதிகமான அளவு இறக்குமதி செய்ய வாய்ப்பில்லை. அது என்ன, உலக அளவிலே வெள்ளியின் விலை கூடிக்கொண்டே இருக்கிறது. காரணம், பல நாடுகள் இந்த க்ரீன் எஃபெக்ட்ன்ற பேரில், பசுமை பொருளாதாரன்ற பேரில் நிறைய பேட்ரி ப்ராடக்டாக இருக்கலாம், ஆட்டோமொபைலாக இருக்கலாம், இல்லை மற்ற தொழில் பொருளாக இருக்கலாம், உற்பத்தி துறையில பயன்படுத்துகிறாங்க. அப்போ வெள்ளியின் தேவை கூடுகின்ற பொழுது அதனுடைய விலை கூடிக்கொண்டே இருக்கும். வெள்ளியினுடைய விலை குறைத்து பார்க்க வேண்டுமென்றால் டிஸ்கிரிமினேட்டட் ப்ரைஸ் சொல்கிறோம், அல்ல டிஃபரன்ஷியேட்டட் ப்ரைஸ்ன்னு சொல்கிறோம். என்னன்னா, வெள்ளியினுடைய விலையை வேறுபடுத்தி அரசாங்கம் தலையிட முடியுமா, ஒரு தடை கொண்டு வர முடியுமா என்றால் முயற்சி செய்து பார்க்கலாம். எதற்கென்றால், பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய வெள்ளியினுடைய பொருள்களுடைய விலையை குறைத்து கொடுக்கலாம். அதுக்கு ஒரு சப்சிடி மாதிரி கொடுத்தோம்னா, உதாரணத்துக்கு ஒரு குடும்ப நிகழ்வுக்கோ அல்லது திருமணத்திற்கோ அல்லது ஒரு கோயில் ரிலேட்டட் விஷயங்களுக்கோ வெள்ளியை வாங்குகின்ற பொழுது அவர்களுக்கான ஒரு மானியம் கொடுக்கப்பட்டால் தான் இவர்கள் இந்த குடும்ப அளவிலே அல்லது சமூக அளவிலே வெள்ளி தாக்கம் இல்லாமல் இருக்கும். இல்லை என்றால் வெள்ளி பொருளினுடைய விலை கூடிக்கொண்டே தான் இருக்கும். இன்னும் 5-10 ஆண்டுகளுக்கு வெள்ளியின் விலை கூடத்தான் செய்யும், வேறு வழி இல்லை. வெள்ளி பொருளுக்கான மாற்று பொருள் கண்டுபிடிக்காத வரை வெள்ளியின் விலை கூடிக்கொண்டே இருக்கும். என்ன மாற்று பொருள் என்று பார்க்கணும் என்றால், இயற்கையாக இல்லாமல் செயற்கையாக இருக்கக்கூடிய சில பொருள்களை கண்டுபிடிக்கலாம். உதாரணத்திற்கு, நீங்கள் ஒரு சோலார் பேனலில் வெள்ளியின் அளவை குறைத்து கொண்டு எப்படி அதிகமான எனர்ஜியை கொண்டு வரலாம். ஒரு ஆட்டோமொபைல் எனர்ஜியில், ஒரு ப்ராஜெக்ட்ஸில் எப்படி வெள்ளியை குறைந்த அளவு வைத்து எனர்ஜியை கொடுத்துடலாம். நம்ம அந்த ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்கிறோம், க்ரீன் ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்கிறோம். அந்த அடிப்படையில் ஒன்று செய்யலாம். இன்னொன்று, வெள்ளியை பயன்படுத்தாமல் மாற்று உலோகங்களை பயன்படுத்தி, ஒரு அலுமினியமாக இருக்கலாம், இல்லை மற்ற விஷயங்களாக இருக்கலாம், அதை பயன்படுத்தி எப்படி நம்ம இந்த க்ரீன் ப்ரொடக்டிவை கொண்டு வரலான்னு இந்த முயற்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் இதுவரைக்கும் பெரிய சாத்தியக்கூறுகள் ஒன்றுமில்லை. வெள்ளியை பொறுத்தளவு ஒரு பொருளாதார பொருளாக பார்க்கின்ற பொழுது அதில் முதலீடு செய்வது உத்தமம். காரணம், ஒரு நிலத்தில் முதலீடு செய்வது, தங்கத்தில் முதலீடு செய்வதை தாண்டி இந்த 2-3 ஆண்டுகளாக வெள்ளியில் முதலீடு செய்கின்ற பழக்கம் இந்தியாவில் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக தமிழகமாகட்டும், இல்லை ஆந்திராவாகட்டும், அல்லது குஜராத் ஆகட்டும், இப்படி வளர்ச்சியடைந்த மாநிலங்கள் எல்லாம் இந்த பழக்கம் வந்து கொண்டு இருக்குது. இது வெள்ளியினுடைய தேவை இன்னும் கூடுவதற்கான ஒரு அடிப்படை. ஆனால் அது பயன்பாட்டுக்கான வெள்ளியா என்றால் அது சந்தேகம். காரணம், அது ஒரு முதலீட்டு வெள்ளி என்று பார்க்கிறோம். அவ்வாறு வெள்ளிக்கான முதலீடு கூடுகின்ற பொழுது
கட்டாயம் பொதுமக்கள் அதிகமாக பயன்படுத்துகின்ற வெள்ளியினுடைய அளவு குறைபடும். இது முதலீட்டு பெறுகின்ற பொழுது ஏன் அவர்கள் அதிகமாக முதலீடு செய்கிறார்கள்? அதில் கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறது. ஏன்னா அவங்களுடைய எங்கேயெல்லாம் பணத்தினுடைய குறிப்பாக ரூபாயின் மதிப்பு குறைந்து கொண்டு வருகிறதோ, குறைந்து வருகின்ற சூழல் வருகிறதோ, அங்கேயெல்லாம் இந்த வெள்ளியினுடைய விலை கூடிக்கொண்டே இருக்கும். காரணம் நம்பகத்தன்மை இல்லாதது. உங்களுக்கு தெரியும், இந்தியா ரூபாய்க்கும் அமெரிக்க டாலருக்கான அந்த மாற்று வீதம் மிக குறைந்த அளவு இருக்கிறது. அது ஒரு பெரிய சிக்கலாக இருக்கிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது நம்பகத்தன்மையற்ற நிலையில் இருக்கின்ற பொழுது, குறிப்பாக இந்திய ரூபாய் அமெரிக்க டாலரிலே மாற்று விதத்தின் அடிப்படையில் நம்பகத்தன்மை குறைகின்ற பொழுது இந்த வெள்ளியின் தேவை, வெள்ளியில் ஏற்படக்கூடிய முதலீட்டு அளவு அதிகரித்து கொண்டே வரும். காரணம், அவர்கள் அதிகமான ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்குறாங்க. அது இன்னும் கட்டாயம் 10 ஆண்டுகளுக்கு மேலே தாண்டி வரும். இந்த மாதிரியான முதலீடு வரும். ஒரு கமாடிட்டி மார்க்கெட்டை தாண்டி இந்த மாதிரியான கோல்டு மார்க்கெட்டு, சில்வர் மார்க்கெட்லாம் அதிகமான முதலீடு வரும். காரணம், இதில் இந்த விலை ஏற்றம் ஏற ஏற உங்களுக்கு முதலீட்டாளர்களுக்கு அதிகமான நன்மை கிடைக்கும் என்று பார்க்கிறோம்.